எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி சுலபமாக நெய் செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாலை நம்ம காய்ச்சி அப்படியே மூடாமல் வச்சிங்கன்னா அது மேலே ஏடு வந்துடும். மறுநாள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து நான் பாலெல்லாம் இருத்து இந்த ஏடு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஏடை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் இல்லை 10 நாளைக்கு அப்படியே சேகரித்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போடும் போதும் ஒவ்வொரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அப்போ தான் புளிச்சி நல்லாயிருக்கும். இது ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த இது நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஜார் இருக்கும் பார்த்திங்கன்னா, மாவரைப்போல், அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து தான் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அந்த வெண்ணெயை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை என்ன பண்ணணும்னா தனியாக தண்ணியை விட்டு அலசி எடுக்கணும். ஏன்னா இந்த புளிப்பு வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 3-4 வாட்டி நான் இது மாதிரி அலசி எடுத்துக்கிறோம். அதை பார்த்திங்கன்னா அதில் இருக்க இந்த புளிப்பு வாசனை இருக்காது. அப்புறம் ரொம்ப நாள் நெய் கெடாமல் அந்த ஒரு மாதிரி வாசனை இல்லாமல் இருக்கும். நம்ம கடையில் விற்கிற நெய் மாதிரியே அவ்வளோ ருசியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டில் நெய் காசுனா இவ்வளோ பாத்திரம் இருக்குது, இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். அதுக்கும் நான் டிப்ஸ் கொடுக்குறேன், நடுவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய் நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் இது மாதிரி லைட்டாக கிண்டிக்கோங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நாள் எடுத்து வச்ச வெண்ணெய். இது மாதிரி அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிண்டுங்க. மேலே நுரத்தெல்லாம் அந்த நுரையெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அந்த டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இது 1/2 an hour ஆச்சு இந்த நெய் எனக்கு இதுவாகிறதுக்கு. இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அடியில் அந்த தேவையில்லாதெல்லாம் தங்கிடும், மேலே நெய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வடிகட்டி நான் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் அம்மா இந்தியாவிலேருந்து செஞ்சு கொடுத்தது. இதை நான் மலேசியா எடுத்து வரதுக்காக பாட்டிலில் ஊற்றுறாங்க. என்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த வெண்ணெய் க்ளீன் பண்ணதுக்கு நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த பாத்திரங்களில் மேலே ஊற்றிட்டிங்கன்னா வெண்ணெய்லாம் சீக்கிரமாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு 10 நாளைக்கு எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த 600 ml பாட்டிலில் ஃபுல்லாக இருக்குது. இப்போது நமக்கு சுத்தமான நெய் நமக்கு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம் ஜீவா.